அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இது வந்து பிரப்பண்ண வலசை கடற்கரை ராமநாதபுரத்தில். இந்த அரியமான் கடற்கரையெல்லாம் இதே மாதிரி சுத்தமாக தாங்க இருந்துச்சு. இப்போ இது அரியமான் கடற்கரை சாக்கடையாக போச்சு. திருக்குரான் வசனம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்னென்ன கேள்வி இருக்கோ அவ்வளோத்தையும் விடைக்கிற திருக்குரானில் இருக்குது. இது வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஏக இறைவனின் வேதம். திருக்குரான் தமிழில் இருக்குது, படிங்க. இப்போ வந்து நம்ம வந்து சின்ன கடையிலேருந்து அரியமான் பீச்சுக்கு பிரப்பண்ண வலசை பீச்சுக்கும் கிளம்புறோம். ஒரு சின்ன டூரு, இன்ஷால்லா பெருநாள் டூரு, பெருநாளைக்கு கிளம்புறோம். இப்போ வந்து சின்ன இந்த பள்ளியாசு தெரிஞ்சு பற்றியில் இது வந்து கொல்லம்பற்ற திருப்பள்ளி, அதாவது கொல்லம்பற்ற பற்றக்கரை ரெண்டு சொல்லுவாங்க. அந்த பள்ளியாசல் இருக்குது. அந்த பள்ளியாசல்லேருந்து நம்ம பக்கத்துலேருந்து கிளம்புறோம். நேராக பிரப்பண்ண வலசை பீச்சும் அரியமான் பீச்சும் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ சின்ன கடை ஏரியா தான். இது சின்ன கடையில் இந்த ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க. எதிர்த்தாப்பில் வந்து முத்தலிப்பு மாட்டு இறைச்சி கடை இருக்குங்கிட்டு வந்து அப்படியே லெஃப்ட்டில் போகிறோம். லெஃப்ட்டில் நேராக போய்கிட்டே இருக்கணும். போனால் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். 4 வழிச்சாலை, அதாவது ராமேஸ்வரம் போகிற ரோடு. சின்ன கடை ஏரியா. சின்ன கடையில் இது ஒரு ஏரியா. சின்ன கடைங்கிறது ஒரு பெரிய கிராமம் மாதிரி, கிட்டத்தட்ட 10 பள்ளியாசம் இருக்குது. இது ஒரு ஏரியா. இந்த வழியை போகிறோம். இங்கே தான் வந்து தக்குவா பள்ளியாசம், அதாவது தாமமுக பள்ளிவாசம் இருக்குது. தக்குவா பள்ளிம்பாங்க. இந்த மேலே இது போட்டு குத்தியில் சீட்டு போட்டு குத்தியில் ப்ளூ கலர் சீட்டு, அதான் பள்ளியாசை. இந்த ப்ளூ கலர் சீட்டு ஏதாவது வலது பக்கம் இந்த ஒரு பில்டிங்கு செகண்ட் ஃப்ளோரில் சீட் போட்டிருக்கா, அதான் வந்து தக்குவா பள்ளியாசை. இடது பக்கம் அதாவது தாமமுக பள்ளிவாசை. இப்போ நேராக போகிறோம். நேராக போய் வந்து மண்டபம் ரோட்டோட ஜாயிண்ட் ஆகணும். அதாவது ராமேஸ்வரம் ரோடு 4 வழிச்சாலை ரோட்டோட ஜாயிண்ட் ஆகும். இங்கிட்ட இடது பக்கம் போனோன்னா புலிக்கார தெரு இருக்குது. அதாவது வலது பக்கம் போனால் புலிக்கார தெரு. இடது பக்கம் போனாலும் உங்களுக்கு முஸ்லீம்கள் ஏரியா, அருப்புக்கார தெரு, அம்பலார தெரு, பள்ளிவாச தெரு எல்லாம் வரும். இந்த வெள்ளை கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பில்டிங். அது வந்து ஜேகே ஹாஸ்பிட்டல், அதாவது டாக்டர் ஃபருக் அப்துல்லாவோ ஷேக் அப்துல்லாவோ அவருடைய ஹாஸ்பிட்டலு. இல்லை இது இல்லை, அந்த அடுத்து 2 பில்டிங் தள்ளி போகணும். அது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த லெஃப்டில் இருக்க பற்றியில் அந்த ஒரு பில்டிங் வருது பற்றியில், இந்த பில்டிங் தான் ஜேகே ஹாஸ்பிட்டல். அதாவது ஆஸ்துமா அது சம்மந்தமாக பார்க்குற ஹாஸ்பிட்டல். இந்த நேரம் வருதுல ராமேஸ்வரம் ரோடு. இப்போ வலது பக்கம் போனால் நம்ம மதுரை, இடது பக்கம் போனால் ராமேஸ்வரம் மண்டபம், பாமன். இப்போ இது 4 வழிச்சாலையில் ஏறிட்டோம். 4 வழிச்சாலைக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட்பாத் மாதிரி போட்டாங்கன்னா மண் ஏறாது. அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ஊருக்குள்ளேயே 4 வழிச்சாலை போதுங்க ராம்நாட்டில். வேறு எந்த ஊர்லேயுமே நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. ஆனால் ராம்நாட்டில் பாருங்க 10 கிலோமீட்டர் ஊருக்குள்ளேயே போகுது 4 வழிச்சாலை. நேராக வந்து இப்போ பாரதி நகர் போகிறோம். இடது பக்கம் வந்து ஐஸ்வர்யா பேக்கரி இருக்குது. ஐஸ்வர்யா பேக்கரி ஃபேமஸ் கொஞ்சம். இந்த இது பாரதி நகர் பஸ் ஸ்டாப் வருது பாருங்க. இங்கிட்டு வந்து இது லெஃப்ட்டில் போனால் பாரதி மீன் கடை. இது பாரதி நகர் பஸ் ஸ்டாப்பு. இங்கே ராமேஸ்வரம் போகிற வண்டி, இந்த பாமன் மண்டபம் போகிற வண்டி நிற்கும், ஏறிக்கிடலாம். நேராக போயிட்டே இருக்கும். இப்போ வலது பக்கம் வந்து பீமாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டலு, நல்ல ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. இப்போ இடது பக்கம் வந்து ரூபி லாட்ஜு, அதை ஒட்டியும் ஒரு பீமாஸ் ஹோட்டல் இருக்குது. அது பக்கத்தில் வந்து இந்த தப்லீக் மர்கஸ் பள்ளிவாசை. அது வெளியில் தெரியாது. அவனுக்குள்ளே இந்த ரூபி லாட்ஜ் இருக்குது பற்றிலாம், இடது பக்கம் பெரிய லாட்ஜு ஹோட்டல். அந்த ரூபி ஹோட்டல் கீழே பீமாஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் தப்லீக் மர்கஸ் பள்ளிவாசை இருக்குது. இப்போ நேராக அந்த 4 வழிச்சாலையில் நேராக போய்கிட்டே இருக்கும்.
அந்த இடது பக்கம் ஃபுட்பாத்து போட்டு வச்சு இந்த மழை தண்ணி ஓடுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா கேரளாலாம் பாருங்கள், அவ்வளோ ஊர் வந்து அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. என்ன நீட்டாக வந்து ரோடை வந்து நீட்டாக டெவலப் பண்ணி மண் ஏறாத அளவுக்கு செஞ்சிடறாங்க கேரளாவில். அதனால் ஊரே பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, பாதி ரோட்டை வந்து மண் மூடி கிடக்கு பாருங்க. ஃபுட்பாத்து ரோடு போடும்போது ஃபுட்பாத் போடணும், போட்டால் தான் அந்த ரோடு பார்க்க நல்லா இருக்கும், டேமேஜ் ஆகாது. இடது பக்கம் வந்து ஸ்மார்ட் பஜார் இருக்குது. இந்த இருக்கிறதுல இந்த பேரிகேடுக்கு இந்த இடது பக்கம் வந்து ஸ்மார்ட் பஜார், இதான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரும் கொஞ்ச நேரத்தில். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வருது. இந்த வளவு இப்போ முன்னால் இருந்தது மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி. இடது பக்கம் போகணும். இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கும் இடது பக்கத்தில் போகணும். இந்த புளிய மரமாக இருக்குது, அந்த ஆலமரம் இருக்குது பற்றியில், அதுக்கு இடையில் அந்த ரோடு மாதிரி போது பாருங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும். இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ். இந்த ஆளுக்கு ஒரு பைக் வருது பற்றியில் அந்த சைடு போகணும். இடது பக்கம் வந்து அதாவது போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதாவது வலது பக்கம் போலீஸ் குவார்ட்டர்ஸ், இடது பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ். இதுவும் ராம்நாடு வந்து இன்னும் முடியலை. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இப்போ 5-6 கிலோமீட்டர் போனால் தான் இப்போ அந்த 4 வழி சாலை வரும். அது வரைக்கும் இந்த ரோடு போய்கிட்டே இருக்கும். அதாவது 4 வழி சாலை, 4 முக்கு ரோடு. அதாவது இடது பக்கம் வந்து சென்னை போகலாம், வலது பக்கம் தூத்துக்குடி போகலாம், நேராக போனால் ராமேஸ்வரம். நம்ம இந்த அந்த ஆப்போசிட் மேற்கு பக்கம் வந்தோம்னா மதுரை. இப்போ இந்த இடது பக்கம் வலது பக்கம் வந்து நேஷனல் அகாடமி ஸ்கூலு, இந்த திருவத்தியில். இந்த ஆமாம், பெட்ரோல் போட்டு போவோம். இந்த இடத்துல பெட்ரோல் பங்கை தாண்டின உடனே தான் நேஷனல் அகாடமி ஸ்கூல் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க் தெரியுதுல, பாரத் பெட்ரோலியமா. இது வந்து என்னது பரிதாஸா, அல்பரிதாஸ் ஜவுளி கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. அல்பரிதாஸ் பக்கத்தில் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. இது 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு ஓப்பன் ஆகி. பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் போகிறதுக்காக. இந்த இடத்துல ஆஃப் பண்ணால் மட்டும்தான். சரி டக்குன்னு போட்டுருவாங்க. போட்டோடனே கிளம்பிடும் இன்ஷா. பெட்ரோல் போட்டாச்சு, போட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து 4 வழி சாலை முடிஞ்சிட்டு இப்போ 2 வழி சாலை நேராக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வாணி என்ன பெருங்குளம்லாம் ஊர் இருக்கா, தாண்டி உச்சப்புலி வரும். இந்த உச்சப்புலி வந்துருச்சு. உச்சப்புலி தாண்டி போனால் தான் உங்களுக்கு அரியமான பிறப்பன வலசை 2 இருக்குது. உச்சிப்புலி வந்துடும் கிட்டக்க.
சார் உச்சிப்புலி வந்தாச்சு. ராமநாதபுரம் சின்ன கடையிலேருந்து கடற்கரையை நோக்கிய ஒரு பயணம். பெருநாளை கிளம்புறோம். உச்சப்புலி நகரத்தை தாண்டி இப்போ உச்சப்புலியில் ரயில்வே கேட்டு, உச்சப்புலி ரயில்வே கேட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரயில்வே கேட்லேருந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் பேக்கப் பண்ணால் உச்சப்புலி. அந்த வந்துச்சுல அந்த ஊர்கள் கடைகள், அதான் உச்சப்புலி. ரயில்வே கேட்டை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வண்டி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்க வேண்டியது. நேராக ஃபஸ்ட்டு போகிறது பிரப்பனாவில் பீச் போகிறோம். அடுத்து அரியம்மன் பீச். இன்னும் டிராஃபிக்கு முன்னால் போக மாட்டேங்குது வண்டி. தெரியுது. அப்போ பார்ப்போம். இந்த ரயில்வே கேட்டு இடது பக்கம் போனால் ராமேஸ்வரம், வலது பக்கம் போனால் ராமநாதபுரம், மதுரை, பரமக்குடி, மானாமதுரை எல்லாம் போனோம். ரயில்வே கேட்டை தாண்டிட்டு இந்த ஏரியா அப்புறம் அங்கே ராமநாதபுரத்துலேயே 2 வகை இடம் இருக்குது. நீ சத்திரக்குடி பக்கம் போனீங்கன்னா மதுரை பக்கம் அந்த ரோட்டில் வேணால் உப்பு தண்ணியாக இருக்குது. இதே நேரத்தில் இந்த பக்கம் ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னா தண்ணி பூரா சூப்பர் தண்ணி, தேனு மாதிரி இருக்குது. இந்த ஏரியாக்கள் பூரா எல்லாம் இங்கிட்டு கடல் இங்கிட்டும் கடல் நீளமாக போகுதுல. இந்த சைடும் கடல் இருக்குது, இந்த சைடும் கடல் இருக்குது. 2 சைடும் கடல் இருக்குது. நடுவில் வந்து கூம்பு மாதிரி போகுது ரோடு. 2 சைடும் கிராமங்கள் இருக்குது. அது முஸ்லீம், இந்த எல்லா கிராமமே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய கிராமம். உச்சிப்பள்ளி தாண்டி பெருப்பண்ண வலசைக்கிட்ட வந்துட்டோம். பெருப்பண்ண வலசைக்கு இடது பக்கம் திரும்பணும். எல்லாம் பாருங்கள், 2 பக்கம் பனை மரம் இல்லை, கருவைகளை இல்லை, எல்லாம் பனை மரம், தென்னை மரம். இந்த ராமேஸ்வரம் ரோட்டில் போய்கிட்டுருக்கோம். போய்ட்டு பெருப்பண்ண வலசை பீச்சுக்கு இடது பக்கம் திரும்பணும். பெருப்பண்ண வலசை பீச்சு வந்து சுத்தமாக இருக்குங்க. அரியமான் பீச்சு அந்த மாதிரி இருந்தது தான். இன்றைக்கி அரியமான் பீச்சு சாக்கடையாக போச்சு. அவ்வளோ அழுக்காக போச்சு தண்ணி.
இந்த இடது பக்கம் திரும்பணும். இந்த இது இருக்குல்ல பேரிகேடு, அது இடது இந்த இது பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அது பக்கத்தில் இடது பக்கம் திரும்பினா உங்களுக்கு பிறப்பன வலசை நேராக பீச்சுக்கு போயிடலாம். சின்ன ரோடு தான், ஆனால் கிராமத்து பயணம் நல்லாயிருக்கும். சின்ன ரோட்லேயே ஒரு அழகான டிராஃபிக், அழகான ஒரு டிரைவிங். இப்போ எப்படியும் 4-5 கிலோமீட்டர் போகணும் பிறப்பன வலசை பீச்சு பிடிக்கிறதுக்கு. நேராக போயிட்டே இருக்கணும். உள்ள ஊருக்குள்ளே வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கிட்ட மற்ற மக்கள் எல்லாம் இருக்காங்க. இதில் நேராக போயிட்டே இருக்கும் பிறப்பன. ஏன்னா ஊர்கள் நிறையா இருக்குது, வீடுகள் இருக்குது நிறையா. கடற்கரை போகிற வழியிலே வீடுகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வெளிநாடு வச்சு தான் ராமநாதபுரம் மாவட்டம். வெளிநாடு இல்லைன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிசையாக தான் இருக்கும். வெளிநாடை வச்சு தான் ராமநாதபுரம் மாவட்டம் டெவலப்மெண்ட். பிறப்பன வலசை போயிட்டுருக்கோம். இந்த சின்ன ரோடு சுற்றி பாருங்கள், கருவே இருக்கா? கருவை கொஞ்சம் கூட இல்லை. எல்லா தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. மற்ற மரங்கள் நிறையா இருக்குது. பீச்சை நெருங்கிட்டோம். இந்த ரயில்வே கேட் வருது. பீச்சுக்கிட்ட போகும்போது ஒரு ரயில்வே கேட். இப்போ ரயில்வே கேட்டில் நீங்கள் வலது பக்கம் பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம், இடது பக்கம் பண்ணிங்கன்னா ராமநாதம், பரமக்குடி, மதுரை இது வருது. ஸ்பீட் பிரேக்கரில் ரொம்ப உயரமாக விட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். சுத்தமான பீச்சு. அதியமான் பீச்சு இப்படி தான் இருந்துச்சு. அங்கே வந்து சுத்தம் இல்லாமல் வச்சுருக்கோம். ஊற்றி வச்சிருக்கியா? விவசாயம் முடியல. பிறப்பன வருஷம் நெருங்கிட்டேன் கிட்டக்க. பீச்சு பிறப்பன வந்துட்டோம். அந்த பீச்சை நெருங்கிட்ட கிட்டக்க. எல்லாம் ஃபுல்லாக பனைமரம் பாருங்க, அழகாக இருக்குது. கண்குள்ள காட்சியாக இருக்குல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு அழகுங்க பனைமரம். இந்த நெருங்கிடுச்சு பிறப்பன வலசை பீச். சுத்தமான பீச். இப்போதைக்கு பின்னால் என்ன நிலைமையாகும் தெரியல. இப்போதைக்கு சுத்தமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் தான் பாருங்கள். இந்த கடற்கரை போகிற வழி அழகாக இருக்குது. இந்த பிறப்பன வலசை கடற்கரை வந்துட்டோம்.
விற்பனை வலசை கடற்கரை வந்து முதல் தடவை வந்திருக்கோம். கடற்கரை ஓரளவு சுத்தமாக இருக்குது. இந்த இங்கிட்டு வந்து ஹிந்திக்காரங்க ஏதோ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்குற இடம் ஒரே வீச்சம், சரியான வீச்சம். ஆனால் மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. கேரளாவிலாம் ஒவ்வொரு இடமும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ், சுத்தம், குப்பை இல்லை. தமிழ்நாடு வந்து குப்பை நாடுன்னு சொல்லலாம். ஆமாம், இவ்வளோ எங்கே பார்த்தாலும் குப்பை. எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் குப்பை தாங்க. தமிழ்நாட்டில் குப்பை தான். பிறப்பனை தான் துருவது பிறப்பனை வலசை கடற்கரை நல்லா சுத்தமாக இருக்குது. நல்லா ஒரு நீட்டாக ஆக்கி ஒரு ஃபுட்பாத் மாதிரி போட்டு நல்லா மரங்கள் வச்சு செடிகள் வச்சு எவ்வளோ சூப்பராக ஆக்கலாம். இந்த ரோடு இப்போ போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த தெரியுதா, இந்த ஹிந்திக்காரங்க தங்கியிருக்காங்க தெரியுமா, இந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்கல தகரத்தில் செட்டு மாதிரி. அந்த இடம் பூரா சரியான சாக்கடை தண்ணி, ஒரே வீச்சம். இந்த கார் நிப்பாட்டுற இடம் சரியான வீச்சம். கடற்கரை நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, நீட்டாக. பிறப்பனை வலசை பார்த்துட்டு இதுக்கு போவோம், அரியமான். அதுதான் வந்த ரூட்டு, நம்ம அந்த ரூட் தெரியுதுல்ல, அதான் வந்த ரூட்டு. கடற்கரைக்கு போகிறோம். கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடற்கரை மண் சுத்தமாக தான் இருக்குது, நல்லா நீட்டாக குப்பை இல்லாமல் இருக்குது. நீட்டாக இருக்குங்க, சுத்தம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. கடற்கரை ஒரு சுத்தமான கடற்கரை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஆனால் மக்கள் கூட்டம் கூடாத வரைக்கும் சுத்தமாக இருக்கும். மக்கள் கூடும்போது அது அரியமான் பீச்சு நாரி போய் கிடக்கு வருங்க. அதே மாதிரி இதுவும் நாரிப்போம். அரியமான் கடற்கரை ஒரே வீச்சம், இங்கிட்டு வீச்சம் அங்கிட்டு வீச்சம், எங்கிட்டு குப்பை எல்லாம் தட்டி வச்சுருக்காங்க. அது க்ளீன் பண்ண ஆள் இல்லை. கவர்மெண்ட் இருக்கா இல்லை அந்த சைடு அந்த எந்த ஊருக்காரன் இருக்கானா அந்த ஊருக்காரன் ஏன் சுத்தம் பண்ண மாட்டேன் தெரியல. அரியமான் கடற்கரை அந்த சவுக்கு காடெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக குப்பை. அதுவும் இதுவும் சீக்கிரம் ஆயிரும். மக்கள் கூட்டம் வந்துச்சுன்னா இதுவும் குப்பை ஆயிரும். இப்போ நல்லா சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. கடற்கரையில் வந்து நல்லா இந்த ஸ்போர்ட்டிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்திருக்குங்க. அது ப்ரைவேட் யாரோ நிறைய எடுத்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தெரியுதா, அந்த போட்லாம் தெரியுதா, இந்த பாய்மர படகு மாதிரி ஒரு ஆள் இது பண்ணுறா பாருங்க, அட்வென்ச்சர். இப்போ நேராக போனால் அரியமான் போயிடலாம். இப்போ பிறப்பனை கடற்கரை தாண்டி வந்தாச்சு. வந்து
அரியமான் போகிறோம். திரும்ப வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பிற்பன வலசை ராம்நாட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்ட் வந்து அரியமான் ரோடு இருக்கும். இந்த போர்டு வச்சுருக்கு பற்றியில் அரியமான் போர்டு, இதுதான் அரியமான். வீடுகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் தென்னந்தோப்பு இருக்குது, பனைமரம் இருக்குது. பனைமரம் நிறையா இருக்குது இந்த ரோட்டில், தென்னந்தோப்பும் இருக்குது. இந்த ரோடு மட்டும் நல்லா போட்டிருக்காங்க ஓரளவு. இப்போ பிற்பனவலசை கடற்கரை போயிட்டு வந்துட்டு இப்போ அரியமான் நோக்கி போய்கிட்டுருக்கோம். இதுதான் அரியமானுடைய போகிற வழி. இந்த காட்சிகள் பாருங்கள். பிற்பனவலசை பக்கம் கூட வீடு அவ்வளோ இல்லை, எங்கிட்ட அரியமான் பக்கம் வீடு நிறையா இருக்குது. கடற்கரை போகிற வழியில் வீடுகள் நிறையா இருக்குது. பனைமரங்கள் நிறையா இருக்குது. அந்த சைடு நிறையா இருந்துச்சு, இங்கிட்டு நிறையா இருக்குது பனைமரம். டோல்கேட்டு வச்சு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரியல, ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன். டிக்கெட்டு கொடுத்துட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. டிக்கெட்டு வாங்குகிறாங்க, ஆனால் ஊரை அரியமான சுத்தமாக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சவுக்கு மரங்கள்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் வரும்போது எவ்வளோ சுத்தமாக இருந்துருமா அந்த இடம். இப்போ பாருங்கள், எல்லாம் குப்பை பூரா அங்கிட்டு தான் கிடக்கு. இவ்வளோ குப்பையும் அங்கிட்டு தான் கிடக்கு. அது மாதிரி கார் நிப்பாட்ட இடத்துல பூரா குப்பை. கடற்கரை சுத்தமாக கிடையாது. இந்த ரயில்வே வந்துட்டோம். இந்த ரயில்வே கேட்டை தாண்டினா அரியமான் கடற்கரை வந்துடும். இந்த நிறைய வண்டி நிற்கிது இல்லை, அங்கே விட வண்டி இல்லை. பிற்பனாலும் சைடில் இங்கே வண்டி எக்கச்சக்கம் வண்டி நிற்கிது. இப்போ எவ்வளோ மக்கள் வர்றாங்க, அவ்வளோ மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இடத்த சுத்தமாக நீட்டாக அழகாக வைக்கலாம்ல. இந்த சவுக்கு மரம், இந்த மரங்கள் நிற்க பற்றியில் அதுக்கப்புறம் சவுக்கு மரம், அந்த கடல் அரிப்பு வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ வலது பக்கம் தான் பார்க்கிங் இருக்குது. நேராக தெரியுது வச்சுட்டு அதான் கடல்.
ஏதோ போட்டிருக்குன்னது. நிறைய மக்கள் வர்றாங்க. என்ன நல்லா வசூலாகுது. இடத்த அழகாக சுத்தமாக வைக்கலாம். எந்த இடம் சுத்தம் கிடையாது. வரும் வண்டியை நிப்பாட்டிட்டு நேரம் இதுக்கு போவோம். அதியமான் கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு நான் அதியமான் கடற்கரைலாம் ஒரு 15 வருஷம் ஆச்சு. அப்போ சுத்தமாக இருந்துச்சு. மக்கள் நடமாட்டம் அவ்வளோ இல்லை அந்த டயத்தில். அந்த இடங்கள் பூரா அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் குப்பையும் கூலமாக தான் கிடக்கு. இந்த காருக்கு நிற்க 2 பக்கம் இருக்குது பற்றியில. இங்கிட்டு குப்பை இங்கிட்டு குப்பை. வண்டியை பார்க்கிங் பண்ணியாச்சு. பார்க்கிங் பண்ணிவிட்டு அதியமான் கடற்கரை போகிறோம். இந்த சைடு இந்த சவுக்கு மரங்கள் தெரிய பற்றியில, சுற்றி சவுக்கு மரங்கள். அந்த இடங்களை பூரா குப்பையாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக குப்பை. அந்த சவுக்கு மரங்களை சுற்றி குப்பை தான் கிடக்கு. ஏன் கவர்மெண்ட் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்குன்னு தெரியல. இன்னும் கேரளா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. கேரளா மூணாறு டூர் போனோம். அந்த சைடு கேரளா போனோம். அவ்வளோ சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலே சுத்தமான மாநிலம் சொன்னால் கேரளான்னு சொல்லலாம். குப்பை மாநிலம் சொன்னால் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊரில் முதல்ல நுழைஞ்சாலும் நம்மளை வரவேற்கிறது குப்பை மேடு தான் வரவேற்கும். இப்போ ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சு. அந்த டயத்தில் 15 வருஷம் 20 வருஷம் வரும்போதுலாம் நல்ல சுத்தமாக இருந்துச்சு. இந்த போட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 150 ரூபாங்க. இந்த செட்டு மாதிரி போட்டிருக்குல்ல, அதில் தான் டிக்கெட் கொடுக்குறாப்புல. போட்டிங்கில் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி காமிச்சிட்டு வர்றாங்க. ராம்நாட்டில் 2 மணி நேரத்தில் போட்டிங் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதியமான், குத்துக்கல் வலசை, அப்புறம் ஏர்வாடிக்கிட்ட ஒரு இடம். இப்போ நான் ஏர்வாடிக்கிட்ட ஒரு இடம் போயிருக்கோம். அது சூப்பர் இடம். மக்கள் ரொம்ப கம்மியாக உள்ள இடம். அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அது ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்களேன். இந்த வீடியோ நீட்டாக இருக்கும். அந்த கடற்கரையே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடங்களும், அதாவது இந்த பவளப்பாறை தீவுன்னு ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. என் சேனலில் இருக்குது. அதாவது மன்னார் வளைகுடா கடல் பயணம் அப்படின்னு போட்டு போகுது பற்றியில். இந்த போட்டு தான் ஒரு ஆளுக்கு 150 ரூபா. ஒரு 10 பேரை ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் சேஃப்டியாக தான் இது பண்ணுறாங்க. நீட்டாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்.